இன்னைக்கு நம்ம பசங்க உன் மேல இருக்கிற பாசத்தை அழகா நிரூபிச்சிட்டாங்க. ஆமாங்க கௌதம், நீங்க முதல்ல வாங்கி கொடுத்த சேலைய கொடுக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் மொத்த சந்தோஷமும் திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு போட்டியை வைக்கும்போது கௌதம் கையில காசு இல்ல, பாவம் என்ன பண்ணுவானோன்னு நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஆனா அவன் எப்படி ஒரு சர்ப்ரைஸ கொடுப்பான்னு எதிர்பார்க்கலங்க. என் பையன் எந்த சூழ்நிலையையும் சமாளிப்பான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதான் கௌதம் பழையபடி கடைக்கு வர போறான்ல, இனிமே பாரு அவன் நல்லா இருப்பான். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த தண்டபாணி ரிலீஸ் ஆகி வெளில வந்துட்டானாமே? ஆமாங்க, பார்த்து பேசிட்டு தான் வந்திருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்றான்னு. இப்பதான் வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சேன். அதுக்குள்ள புது பிரச்சனை. அண்ணாமலை, இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எல்லாத்துக்கும் ரெடியா தாங்க இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணாமலை பிசினஸ் அடியோட அழிக்க என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அப்பா என்னப்பா சொல்றீங்க? அப்போ பிளான் பிரகாரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்க. ஓ, அதுக்காக தான் அந்த கடையில் இருக்கிறவனுக்கு அன்னைக்கு பணம் கொடுத்தீங்களோ? பா நீங்க சூப்பர்ப்பா. ஆனா ஒண்ணுப்பா, என்ன ஆனாலும் இந்த முறை நம்ம ஜெயிக்கணும். அந்த அண்ணாமலை ஊருக்கு முன்னால அசிங்கப்பட்டு ஜெயிலுக்கு போகணும். அதுதான் இனிமே பிரேக்கிங் நியூஸாவே இருக்கணும். ஆனா நீங்க ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சாஃப்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். சும்மா சொல்லக்கூடாதுப்பா, இப்பதான்ப்பா நீங்க ரொம்ப வீரியமாவே இருக்கீங்க. நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அண்ணாமலை எனக்கு பண்ண துரோகத்துக்கு எப்படிடா நான் மாறுவேன்? பழி வாங்காம நான் ஓய மாட்டேன். கவலையை விடுங்கப்பா, அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நினைச்சது நடக்க போகுது. அதுக்கப்புறம் இங்க எல்லாமே நாம தான். இல்ல கோகு, நீ நினைக்கிற மாதிரி அண்ணாமலை சாதாரண ஆள் கிடையாது. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சாலும் தப்பிச்சிருவா. எதுக்கும் அவ குடும்பத்துல எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு விசாரி. எதுக்குப்பா? சொன்னதை செய். ஓ சரிப்பா. கஸ்டமர்ஸ், உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போங்க. மேடம் கொஞ்சம் வெளியே போங்க. ஐயா, எங்க தங்கச்சி கல்யாணத்துக்காக புடவை எடுக்க வந்திருக்கோம், நாங்க மட்டும் எடுத்துக்கலாமா? நாங்க நலுங்கு வைக்க தான் வந்திருக்கோம், நாளைக்கு வந்து எடுத்துக்கங்க. இப்ப கிளம்புங்க. லக்ஸ், இப்போ என்ன மேடம் பண்றது? வருணும் கௌதமே எங்க இருக்காங்க? கௌதம் சார் நுங்கம்பாக்கம் பிரான்ச்ல இருக்காரு. வருண் சார் தெரியல மேடம். வருணுக்கு உடனே கால் பண்ணி நான் சொல்றது அப்படியே அவங்கிட்ட சொல்லு. சரி மேடம். என்ன அண்ணாமலை, கடைக்கு ஏதோ ரெய்டு வந்திருக்காங்களா? ஐயோ பாவம், பார்த்து கவனமா இருந்திருக்க கூடாது. இப்ப பாரு, உன் கடையில உன்னையே ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. குழப்பமா இருக்குமே, நம்ம கடையை பத்தி யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு யோசிக்கவே வேணாம். நான் தான் கொடுத்தேன். டென்ஷன் ஆகாத அண்ணாமலை, அது ஒண்ணு இல்ல. ஜெயில இருந்து வரும்போது நீ எனக்கு மாலையெல்லாம் போட்டு வாழ்த்து சொல்லிட்டு போன. உனக்கு பதிலுக்கு எதுவுமே பண்ணலையா? அதான் இந்த கிஃப்ட். தப்பு பண்ணிட்ட தண்டபாணி, உன் வாழ்க்கையில நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. மறுபடியும் என்ன நீ சீண்டிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா? அதுக்கு நீ வெளியே இருந்தாதானே? ஓ, ஒருவேளை நீ எதுவும் தப்பு பண்ணலன்னு திமிரா இருக்கியோ? இத பாரு அண்ணாமலை, நீ கணக்கு வழக்குல வேணா தப்பு பண்ணாம இருக்கலாம், ஆனா சரக்குல அது சரி. 26 கடை வச்சிருக்க, எந்த கடையில எவ்வளவு சரக்கு வந்துட்டு போகுதுன்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? சொல்லு. ஆனா எல்லாத்தையும் பார்க்கணும் அண்ணாமலை, பார்க்கணும். ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய கழுகுங்க இருக்குங்க. அதுவும் ஒன்ன சுத்தி தண்டபாணின்னு ஒரு மோசமான கழுகு இருக்கான். அவன் எப்ப என்ன பண்ணுவான்னே தெரியாது.
என்ன புரியலையா? இன்னைக்கு காலையில உன் கடைக்கு ஒரு 40 பண்டில் புடவை வந்துச்சு பாரு. அதுல ஒரு பண்டில் ஏன் சரக்கு. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? நல்லாவே தெரியுதா அண்ணாமலை? இதுவரைக்கும் கேம்ல நீ மட்டும் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்த. இனி நான் ஜெயிக்கிறத நீ பாப்ப. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள உன் 26 கடையையும் நான் சொந்தமாக்கிக்கிறேன். அப்புறம் இங்க எல்லாமே நான் தான். அண்ணாமலை கதை இன்னியோட முடிய போகுது. அவ மட்டும் இந்த கேஸ்ல சிக்குனா அவ பேரு நியூஸ் பேப்பர், டிவி, சோஷியல் மீடியான்னு எல்லாத்தையும் மாறிடும். அப்புறம் வெளியில தலை காட்டவே முடியாது. சரிதான்ப்பா, ஆனால் அவங்கள பழி வாங்கறதுக்காக இவ்வளோ செலவு பண்ணணுமா? இவ்வளோ பணமும் நமக்கு லாஸ் தானே? என்னடா லாஸ்? எது லாஸ்? இத்தனை வருஷமா என்ன அவமானப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பி கௌரவத்தையே இழந்து நிக்கிறேன். அதுதான்டா லாஸ். கௌரவம் எனக்கு திரும்ப கிடைக்கணும். அதுக்கு அந்த அண்ணாமலையை பழி வாங்கணும். அதுக்காக லட்சம் இல்ல, எத்தனை கோடியை வேணும்னாலும் இழக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சாரிப்பா. எனக்கு அந்த அண்ணாமலை ஜெயிலுக்கு போகணும். நான் பட்ட வேதனையா அவ அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 26 கடையும் நமக்கு தான் சொந்தம். விட்ட பணம் எல்லாத்தையும் அதுல எடுத்துடலாம். நீ கவலைப்படாத. சரிங்கப்பா. சாரிடா, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். விடு, பாத்துக்கலாம். சரிப்பா, இன்னும் எந்த நியூஸுமே வரவே இல்லையே. இன்னும் அந்த அண்ணாமலை அரெஸ்ட் பண்ணல? பொம்பளை இல்ல, அதான் பொறுமையா செக் பண்ணி விசாரிக்கிறாங்க போல. ஏய், என்னடா சத்தம்? அண்ணா அண்ணா ரெய்டு வந்திருக்காங்க. என்னடா சொல்ற? இங்க எதுக்குடா வந்திருக்காங்க? சார், we are from vigilance department. உங்க குடோனை சோதனை போட வந்திருக்கோம். ஏன் குடோன்ல ரெய்டா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் யார் தெரியும்ல? நீங்க யாரா வேணா இருந்துக்கோங்க. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். நாங்க எங்க டியூட்டியை பண்றோம். எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. தள்ளுங்க. ஐயா, அந்த அண்ணாமலை வேற ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை கடையில் எதுவுமே இல்லையா? அவங்க பிரச்சனையை உங்கள் பக்கம் திருப்பிட்டாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, உங்ககிட்ட சரக்கு இருந்தால் அது என்கிட்ட கிடைக்கணும்னு.